பூஷன்ஜியை பார்த்தால் போதும் ஜாதகம் உங்கள் சாதகமாகும். ஓம் சிவசிவ ஓம். பூஷன்ஜி பழனியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் இல்லங்களிலே அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் முழுவதுமாக பரவி நின்று இனிமையான சூழ்நிலைகள் நிலவட்டும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 3 பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி. அனைத்து ராசி நேயர்களும் ஆவலோடு நமது வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்குமா இந்த பயிற்சிகள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா எதிர்ப்பதமாகவே பேசுகிற மாதிரி எல்லாருக்கும் தெரியுது. பயிற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையெல்லாம் ஏற்படுத்திட போகிறதில்ல. உங்களுடைய ஜென்மகால ஜாதகம் தான். ஜென்மகால ஜாதகமும் 60-70% தான் வேலை செய்யுது, 70-80% தான் வேலை செய்யும் அப்படின்னு நம்ம பல முறை சொல்லிடுவோம். இது இன்னைக்கு இல்லை, 2001லேருந்தே நம்ம இதைத்தான் திரும்ப 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 பல முறை பதிவிட்டிருக்கோம். ராஜ் தொலைக்காட்சியிலே, அப்புறம் விஜய் தொலைக்காட்சியிலே நம்ம பதிவிட்டிருக்கோம். விஜய் தொலைக்காட்சியில் தொடர்ந்து கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகள் நமது நிகழ்ச்சி வந்தது இறையருளால். அப்போ இதை விஷயத்த சொல்லியிருக்கோம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் கலைஞர் ஐயா அவர்கள் 7.5 சனியில் தான் ஆட்சியில் அமர்ந்திருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் அஷ்டமத் சனி 7.5 சனியில் அஷ்டமத் சனியில் ஆட்சியில் அமர்ந்திருந்தார்கள். ஸோ பல பதவிகளை கொடுக்கறதே இப்போ கூட பல தலைவர்கள் பார்த்திங்கன்னா, ஏன்னா நிறைய பேருடைய சிலருடைய ஜாதகம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம இருக்கக்கூடிய கூகுளில் இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா அவங்க கூடிய நட்சத்திரங்கள் ராசிகளை பார்க்கும்போது 7.5 சனி அஷ்டமத்து சனி தான் பதவிகளிலே உட்கார்றாங்க. நான் பல முறை சொல்லிட்டேன். ஏன்னா தொடர்ந்து ஃபோன் கால், இந்த சார் சனிப்பயிற்சி வருது, எனக்கு நல்லா இருக்குமா சார், சனிப்பயிற்சி வருது. நேற்று ஒரு முந்தா நாள் ஒரு சதாபிஷேகத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு 4 பேர்கிட்ட கேட்டிருப்பாங்க என்கிட்ட, சார் சனிப்பயிற்சி வருதே, கும்பராசிக்கு எப்படி சார் இருக்கும் சார், சனிப்பயிற்சி வருதே, எனக்கு மிதுன ராசி எனக்கு எப்படி இருக்கும், 9ல் சனி வருது, எனக்கு ரொம்ப கடுமையான பலன்கள்னு சொல்கிறாங்க சார். கடகராசி எனக்கு 8ல் சனி வருது, 8ல் சனி இருக்குது, 9ல் சனி வருது. இப்படி எதையாவது இப்போ நான் சொன்னதில் கூட ஒரு சின்ன தவறு என்னன்னு கேட்டால், என்னுடைய மிதுன ராசி எனக்கு 10ல் சனி வருதுன்னு கேட்டார், 9ல் வருதுன்னு கேட்கல, 10ல் வருதுன்னு கேட்டார். இந்த மாதிரி பல குழப்பங்கள் நம்மளே குழப்பிடுறாங்க ஃபுல்லாக. பார்த்திங்கன்னா நான் பல முறை சொல்லிட்டேன், ஒரு சனிப்பெயர்ச்சியோ ஒரு குரு பெயர்ச்சியோ ராகுகேது பெயர்ச்சியோ தனிப்பட்ட முறையில் ஒரு தனி மனிதரை கடுமையாக பாதிப்பதோ மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்வதோ இல்லை. உங்களுடைய ஜென்மகால ஜாதகம் அடிப்படையில் மிக பலமாக இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. 5%லேருந்து 10%க்குள்ளே தான் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளோ உள்ள நல்ல பலன்களோ நடக்குமே தவிர முழுக்க முழுக்க இது இயக்கப்படுவதே இல்லை. சனி பகவானை போன்ற ஒரு அற்புதமான கிரகம் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. நான் அதுக்காக உடனே ஒரு அற்புதமான கிரகம் இல்லைன்னு குரு மோசம் சுக்கிரன் மோசம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கக்கூடாதுங்க. ராமசாமி ரொம்ப நல்லவர் அப்படின்னா சுப்பிரமணி கெட்டவர் அப்படின்னு கேட்குற மாதிரி தான். அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. சுப்பிரமணி நல்லவருங்க, ஆனால் ராமசாமி ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு எடுத்துக்கோங்க வேண்டாம். அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி தவறான பதிவுகளை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இயங்கும் பொழுது உங்களுடைய இயக்கம் பிரபஞ்ச பேராற்றலில் எதிர்மறையாக இயங்குகிறது என்பது தான் உண்மை. நீங்கள் எழுந்த உடனே, நான் பல முறை சொல்லிட்டேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன், ஒரு 5 நிமிஷமாக சொல்லுங்கள். சொல்லிட்டு எனக்கு அத்தனை காரியங்களும் நான் நினைத்த சுபகாரியங்கள் அனைத்தும் ஜெயமாக அமைக்கிறது ஆழமாக சொல்லுங்கள். சொல்லிக்கிட்டே வாங்க. கிரகத்துடைய கெட்ட தீய பலன்கள் மாறி நற்பலன்களை நீங்கள் கண்கூடாக உணர்வது உறுதி. இதை தொடர்ந்து பாருங்கள். இந்த திரும்ப திரும்ப கேட்குறதுனால பதிவிட்டு கொண்டே இருக்க வேண்டியது இருக்குது. அதே விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம ராசி தொலைக்காட்சியில் 20% விஷயங்கள் தான் நம்ம சொல்லியிருக்கோம், 80% விஷயங்கள் நம்ம சொல்லலை. அதுக்காக நான் அதையும் சொல்லிட்டேன். என்ன யூடியூப்பில் சொல்லியிருக்கேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும்லாம் நான் சொல்லலை. ஏன்னா சில விஷயங்களை எதிர்மறையாக பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் நம்ம நிறையா விஷயங்களை சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. இன்றைக்கி அத்தனையும் சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு மை தயாரிக்கிறது எப்படி,
ஒரு மூலிகையை பயன்படுத்துறது எப்படி, ஒரு மூலிகை எடுக்கிறது எப்படி, எந்த நேரத்தில் எடுக்கணும், காப்பு கட்டி எடுக்கக்கூடிய மூலிகை என்ன, பால் விருட்சம் என்ன, பாதரசமணி எப்படி செய்வது, பாதரசமணியோட பயன் என்ன, பாதரசமணியோட ஆழமான விஷயங்கள் என்ன, எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஆனால் அப்படி சொல்லும் பொழுது அது தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் உண்மை. இந்த கருங்காலி மணியை 2000 கிட்ட ஒரு 10 கிட்ட சொன்னோம், அந்த 8, 9ல். அதுக்கப்புறம் அது என்னாவது தவறான இன்னைக்கு மார்க்கெட்டில் 90-95% டூப்ளிகேட் மணி தான். அவ்வளோ மணியெல்லாம் தயார் பண்ணவே முடியாது, கருங்காலி லட்சக்கணக்கில் எல்லாம் அது மாதிரி வந்துருச்சுங்க. அதனால நம்ம அதை பற்றி ஜாஸ்தி பேசாமல் இருக்கோம் என்பதுதான் உண்மை. அடுத்த பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்றால் பூஷன்ஜி ஜோதிடம் தானே பூஷன்ஜி ஜோதிட திலகம்.